மத்திய பிரதேச மாநிலத்தின் மாண்டு கோட்டை. இந்த கோட்டைய கண்ணால பாக்குற வரைக்கும் இந்த பிரம்மாண்டம் தொடர்பா உங்களுக்கு உண்மை புரியாது. இந்த மாண்டு கோட்டையின் அரண்கள் ஏறத்தாழ 45 சதுர கிலோமீட்டர் தூரத்துக்கு பரவியிருக்கு. இதன் வெளிப்புற எல்லைகளை கணக்கிட்டா அதன் அளவு இன்னும் அதிகம். அது ஏறத்தாழ 75 சதுர கிலோமீட்டர்கள். கண்ணுக்கு எட்டின தூரம் வர வெல்வெட்ட கம்பளமா விரிச்ச மாதிரி ரொம்ப அழகான பசுமையான புல்வெளிதான் நம்ம பார்வைக்கு தென்படும். இதுதான் இயற்கையின் பேரழகு நமக்கு அளிக்கிற பாடம் என்னன்னு நமக்கு உணர்த்துது. மனிதன் இயற்கையோட இணக்கம் கொண்டிருந்தா எதையும் சாதிக்க முடியும். மகிழ்ச்சி பொங்கும் ஒரு நகரத்தையே ஸ்தாபிக்கலாம். இந்த இடத்தோட பெயரும் அதுதான், மாண்டு ஷாதியாபாத், அதாவது சந்தோஷம் பெருகும் ஆனந்த நகரம். மாண்டு கோட்டை மத்திய பிரதேசத்தின் இந்தோர் நகரத்திலிருந்து சுமார் 110 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. இது இந்தியாவின் மிக பிரம்மாண்ட கோட்டைகள்ல ஒண்ணு. வரலாற்றின் பல துரதிருஷ்டமான சம்பவங்களுக்கு சாட்சியா இருக்கிற இந்த கோட்டை தனக்குள் பல நினைவு பொக்கிஷங்களையும் உள்ளடக்கியிருக்கு. இங்கு உள்ள கட்டிடங்கள்ல மசூதிகள், ஆலயங்கள் மற்றும் கவர்ந்தெழுக்கும் கோபுரங்களும் உண்டு. இங்குள்ள பரந்த திறந்த வெளிகள் இது ஒரு இராணுவ கட்டமைப்புங்கிற உணர்வையே நமக்கு ஏற்படுத்தாது. இங்கு வருகை தரும் பார்வையாளர்கள் அனைவருக்கும் இந்த மாண்டு கோட்டையின் வரலாற்றை நான் சொல்றேன். என்றும் அழிவற்ற காதல் ஜோடிகளான பாஜ் பகதூர் மற்றும் ரூப்மத்தியின் கதையையும் நான் விளக்குறேங்கிற ரீதியில இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. இந்த கோட்டையிலிருந்து பாஜ் பகதூர் மற்றும் ரூப்மத்தியின் அந்த காதல் கதையை என்றும் பிரிக்க முடியாது. ஆனா மாண்டு கோட்டையின் சரித்திரம் அதைவிட பழமையானது. இங்குள்ள இந்துக்களின் அரண்மனைகள் மற்றும் மாளிகைகளின் சிதிலங்கள் 11ஆம் நூற்றாண்டை சார்ந்ததுன்னு கண்டறியப்பட்டிருக்கு. அது தார சேர்ந்த ராஜா போஜரின் காலகட்டம். தில்லி சுல்தான்கள் வீழ்ச்சி அடைஞ்சதும் மால்வாவின் ஆளுநராய் இருந்த திலாவர் கான் தன்னைத்தானே சுயமா ஒரு சுதந்திர ஆட்சியாளர்னு அறிவிச்சுக்கிட்டாரு. அவருடைய மகனும் வாரிசுமான ஹோஷன் ஷா மாண்டுவின் சரித்திரத்துல மிக முக்கியமான ஒரு அரசரா குறிப்பிடப்பட்டிருக்காரு. மாண்டு ஒரு காலகட்டத்தில் இந்தியாவின் மிகப்பெரிய நகரமாக விளங்குச்சு. அந்த சமயத்தில் இந்த கோட்டையில் 334 அரண்மனைகளும் 40 தடாகங்களும் 300 மசூதிகளும் 800 ஆலயங்களும் இருந்துச்சு. தெற்கிலிருந்து வடக்குக்கும் வடக்கிலிருந்து தெற்குக்கும் பயணிச்ச யாத்திரிகர்கள் மற்றும் வியாபாரிகள் அத்தனை பேரும் வந்து போற ஒரு இடமா திகழ்ந்தது. வட இந்தியாவிலிருந்து ஐரோப்பாவிற்கு நடந்த அத்தனை வர்த்தகமும் மாண்டுவின் வழியாக தான் நிகழ்ந்தது. வட இந்தியாவிலிருந்து மாண்டுவுக்கு வந்து அங்கிருந்து மகேஸ்வருக்கு போய் நர்மதா நதி வழியா பயணிப்பாங்க. இந்திய பிரதேசத்திலேயே நர்மதா தான் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பாயுது, அரேபிய கடல்ல இணையுது. ஹோஷன் ஷா தன்னுடைய தலைநகரத்தை இந்த ஒதுக்குப்புறமான இடத்துக்கு மாற்ற தீர்மானிச்சாரு. ஏன்னா இத பாதுகாப்பான இடமா கருதினாரு. இந்த உயரமான மேட்டு நிலத்துக்கான பாதை அடர்ந்த கானகத்தை கடந்து போகுது. அந்த வழிநெடுகிலும் வலுவான நுழைவாயில்கள் கூடுதல் பாதுகாப்புக்காக நிறுவப்பட்டது. முகலாய பேரரசர் அக்பரின் படைகள் இந்த கோட்டையை கைப்பற்றினதும் இந்த கோட்டையிலிருந்து தனக்கு வருங்காலத்திலையும் எதிர்ப்பு எதுவும் உருவாகாம இருக்க இதன் வலுவான அரண்களை அவர் தகர்த்தெறிஞ்சாரு. தக்கன நாட்டுக்குள்ள ஊடுருவ மாண்டு முக்கியமான பிரதேசமா இருந்தது. டில்லியையும் ஆக்ராவையும் கடந்து தக்கன பிரதேசத்துல நுழையணும்னா மறுபக்கம் குஜராத், பீஜாப்பூர் மற்றும் கோல்கொண்டா பக்கம் திரும்பணும்னா அது எல்லாத்துக்கும் இந்த மாண்டு வழியிலேயே மேற்கு நோக்கி முன்னேறும் பாதையில கிட்டத்தட்ட ஒரு தடைச்சுவரை போல அமைஞ்சிருந்தது. மாண்டுவுல பன்முகத்தன்மை கொண்ட கட்டிடங்கள் காட்சியளிக்குது.
மத்திய காலகட்டங்கள்ல மால்வாவின் சுல்தான்கள் பெரும் செல்வந்தர்களாய் இருந்ததோட மிக அருமையான ரசனையும் கொண்டிருந்தாங்க. பல்வேறு கலாச்சாரங்கள் மாண்டுவில் குடியேறினதால அது கட்டிடக்கலை அமைப்புகளையும் பரிசோதனைக்கு வழிவகுத்தது. அத்தனை கட்டிடங்களும் பிரம்மாண்ட அளவிலானது. அதுல பெரும்பான்மை துருக்கிய ஆப்கானிய பாங்க கொண்டது. இங்க கற்களும் நீர்நிலைகளும் சால பொருத்தமா கையாளப்பட்டிருக்கு. முற்காலத்தின் இந்து கலாச்சார பாங்கு மற்றும் பாரம்பரிய முறைப்படி இருக்கிற வடிவங்கள்ல இருந்து பிற்காலத்தின் முகலாய பாரம்பரியத்தின் தலைசிறந்த பாங்குகளும் இங்கு குறிப்பிடும் அளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறதோட இந்த கோட்டைக்குள்ள இருக்கிற பல கட்டிடங்கள்ல இணைஞ்சு காட்சியளிக்குது. ஆக கட்டிடக்கலை நிபுணர்கள் இந்த கோட்டைக்குள்ள அவங்க எந்த வடிவத்தை எழுப்ப விரும்பினாங்களோ அது எல்லாத்தையுமே பரிசோதனை அடிப்படையில இங்க செஞ்சு பார்த்திருக்காங்க. ஜாமி மசூதியின் மேற்கூரைய பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கட்டிடக்கலை பாங்க சுட்டி காட்டுற விதமா முரசுகளை போன்ற வடிவங்களை அதுல ஏற்படுத்த துவங்கி இருக்காங்க. ஆனா இங்கேயே பின்னாளைய கட்டிடங்கள்ல ஓஷன் ஷாவோட நினைவு இடத்துல இருக்கிற மாதிரி முழுமையான வெங்காய வடிவ கூரைகள் தென்படுது. அதுதான் தாஜ்மஹாலின் வடிவத்துக்கும் அடிப்படை. மாண்டு கோட்டையின் அற்புத கட்டிடங்கள்ல ஒன்னா விளங்குறது அரசர் ஹோஷன் ஷாவுக்கான நினைவிடம். இத்தாலிய வெள்ளை பளிங்கு கற்களால் ஆனது. மற்ற கட்டிடங்கள்ல இருந்து தனிச்சு காட்சியளிக்குது. சூழ்ந்திருக்கிற ஒரு மிக அழகான சதுரமான நந்தவனத்தோட பாரசீக வடிவமைப்பை இது பிரதிபலிச்சாலும் இது துருக்கிய ஆப்கானிய ஆண்மையை வெளிப்படுத்தும் பாங்கா தென்படுது. இங்க பாரசீக கட்டிடக்கலையின் நுணுக்கங்கள் தென்படல. எல்லா நினைவுச் சின்னங்களும் அதெல்லாம் தனிப்பட்ட முறையில எவ்வளவுதான் அழகா இருந்தாலும் சரி, எல்லாமே மிக நுட்பமா இங்க உள்ள இயற்கை சூழலோட இணைஞ்சிருக்கும்படியா வடிவமைக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பா அதுதான் இந்த மாண்டு கோட்டைய தனித்தன்மை கொண்ட இடமா ஆக்கியிருக்கு. டெமாஸ்கஸை சேர்ந்த பிரம்மாண்ட மசூதியின் சாயல்ல இங்க அமைக்கப்பட்டிருக்கிற ஜம்மா மசூதியின் கட்டமைப்பு இங்க ஓஷன் ஷாவால துவக்கப்பட்டது. தன் பிரம்மாண்ட பரப்பளவால இது பார்ப்போரை கவர்ந்தெழுக்குது. இதன் மேல் தளத்தை 58 கூம்பு வடிவ கூரைகள் அலங்கரிக்குது. தொழுகை சமயத்துல மோல்வி உதிர்க்கும் வார்த்தைகளின் ஒலிய அதிகப்படுத்தும் விதத்துல இவை பொருத்தப்பட்டிருக்கு. முகலாய சாம்ராஜ்யத்தோட அதிகாரப்பூர்வமான பிரதானமான 4 நிர்வாக தலைநகரங்கள்ல மாண்டு கோட்டையும் ஒன்னா செயல்பட்டது. அப்படி அறிவிக்கப்பட அடிப்படை ஒரு தொலைநோக்கு தாங்கிறது தெளிவாகுது. ஜஹாங்கீர் தன்னுடைய சாம்ராஜ்ய கனவை நனவாக்க செஞ்ச முயற்சி அது. இங்க இருக்கிற அஷ்ராவி மாளிகையின் கட்டமைப்பையும் துவக்கினது ஹோஷன் ஷா தான். ஆனா இதை நிறைவு செஞ்சது அவருடைய மருமகனான மெஹமூத் கில்ஜி. இந்த பழைய கட்டிடம் சிதிலங்களாகியிருக்க மிஞ்சி இருக்கிற இதன் சுவர்களும் தூண்களும் வளைவுகளும் மட்டுமே இதன் கடந்த கால அழகு எப்படி இருந்திருக்கலாங்கிற கற்பனையை நமக்குள்ள உருவாக்குது. மாண்டு ஜஹாங்கீர் மற்றும் நூர்ஜஹானால மிக அதிகம் விரும்பப்பட்ட இடம். பழங்கதைகளின்படி ஒருமுறை அவங்க இங்க தங்கியிருந்த போது ஜஹாங்கீர் இந்த அரண்மனை அடையறதுக்கான பாதையில இருக்கிற கல்லுல நூர்ஜஹானின் பாதங்கள் படக்கூடாதுன்னு வழிநெடுகிலும் அஷ்ரஃபீஸ் அதாவது தங்க நாணயங்களை கொண்டு நிரப்பினாரா. அந்த நிகழ்வின் நினைவாதான் இந்த அரண்மனைக்கு அஷ்ரஃபி மெஹல்ங்கிற பெயர் சூட்டப்பட்டிருக்கா.
ஜஹாங்கீர் நூர்ஜஹானோட மாண்டுவுக்கு போனபோது அவங்களுக்கு அந்த இடம் பிடிச்சு போச்சு. தக்கான பீடபூமியை வெற்றி கொண்ட பிறகு ஷாஜகானும் அங்க வந்திருந்தாரு. அந்த வெற்றிக்கு கௌரவம் செலுத்துற விதமா நூர்ஜஹான் அவருக்கு ஒரு விருந்தும் கொடுத்தாங்களாம். அந்த சமயத்துல அந்த பகுதி முழுக்க ஒளி ஏற்றுனாங்க. அப்போ தீபாவளி பண்டிகையும் நெருங்கிக்கிட்டு இருந்தது. அதனால அந்த பிரதேசத்தின் மக்கள் அங்க தங்கியிருந்த ஷாஜகான், நூர்ஜஹான் மற்றும் ஜஹாங்கீரோட பண்டிகைய கொண்டாடினாங்க. ஜஹாங்கீருக்கு பெருமை சேர்க்க அந்த விழாவுக்கு சூட்டப்பட்ட பேரு ஜஷ்னே சிராக். மாண்டுவின் அழகுனால ஈர்க்கப்பட்டு மெத்த கல்வியறிவு பெற்ற ஆண்களும் பெண்களும் அதை நோக்கி இழுக்கப்படுறதாவும், மாண்டுவின் பொலிவுமிக்க நினைவுச் சின்னங்கள்ல ஜஹாஸ் மெஹல் தான் மிக பிரதானமானதுன்னும் இந்த பாடல் விளக்குது. கோட்டைக்கு உட்புறம் அமைஞ்சிருக்கிற மாளிகைகள்லயே ஜஹாஸ் மெஹல் தனித்துவமானது. இதுக்குள்ள நுழைறவங்க ஒரு பெரிய கப்பல்ல மிதந்து போகிற மாதிரி பிரமையப் பெற இது 2 நீர்நிலைகளுக்கு இடையில அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கட்டிடம் மால்வா பிரதேசத்தின் பரிணாம வளர்ச்சி அடைஞ்ச கட்டிடக்கலை நுட்பத்துக்கான சிறந்த எடுத்துக்காட்டு. ஜஹாஸ் மெஹலும் இங்க உள்ள அரசு அரண்மனை வளாகத்தின் மற்ற கட்டிடங்களும் நீரோட இணைஞ்சிருக்கு. அதுலயும் குறிப்பா ஜஹாஸ் மெஹல் ஒரு கப்பல்ல மிதக்கிற மாதிரியான உணர்வை தர நீர்நிலைகளுக்கு இடையில எழுப்பப்பட்டிருக்கோ அந்த ஒரு அமைப்பே நினைவுச் சின்னமா விளங்கின இந்த மாளிகையில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இது ஒரு இணைப்பிரியாத அமைப்பு. கண்டிப்பா ஜஹாஸ் மெஹல் ஒரு தங்கும் இடமா கட்டமைக்கப்பட்டிருக்க வாய்ப்பில்லை. இது பொழுதுபோக்கு அம்சங்களுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டதா தென்படுது. மால்வாவின் சுல்தான்கள் கேளிக்கை களியாட்டங்கள்ல ஈடுபட இந்த மாளிகையை பயன்படுத்தியிருக்கலாம். மாண்டுவின் சில மறக்க முடியாத நினைவுகள் மத இணக்க நல்லுறவோடு தொடர்புடையது. இந்த மாண்டு கோட்டையின் ஆட்சியாளர்கள் இந்துவோ இஸ்லாமியரோ, இங்க வாழ்ந்த அத்தனை பிரிவினரும் மதத்தவரும் ஒற்றுமையோடு வாழ்ந்திருக்காங்க. சூஃபி துறவிகளுக்கு இந்த இடம் ரொம்ப புகழ் பெற்றது. இங்க அந்தன பண்டிதர்களும் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்திருக்காங்க. அதோட இங்கதான் வைசியர்கள், அதாவது வியாபாரிகள், இந்த ராஜ்யத்தின் வளத்துக்கு பங்காற்றி இருக்காங்க. ஹோஷன் ஷா 1425ஆம் வருடம் இந்தோலா மாளிகையை நிர்மாணிக்கும் பணியை துவக்கினாரு. அது மிக தாமதமாதான் நிறைவடைஞ்சது. இது ஊஞ்சலாடும் அரண்மனையினும் அழைக்கப்படுது. நேர்த்தியோட கட்டமைக்கப்பட்ட இந்த அரண்மனையின் மேற்புறம் கிட்டத்தட்ட சிதிலமடைஞ்சிருச்சு. ஆனா மிஞ்சி இருக்கிற சில பகுதிகளே கலை வேலைப்பாடுகள் மிக்க இதன் சாளரங்கள் மற்றும் கதவுகளின் பெருமையை உணர்த்தது. துக்ளக் கட்டிடக்கலை மாதிரி இந்த கட்டிடக்கலை பாங்குல ஒரு விதமான சரிவு கோணம் இருக்கும். அந்த சரிவான கோணத்தினாலேயே இந்த கட்டிடம் ஊஞ்சலாடிட்டு போற மாதிரி தோணும். அதனாலதான் ஊஞ்சலாடும் அரண்மனைன்னு இதுக்கு பேர் சூட்டப்பட்டது. இது ஒரு திவானே ஹாம் இல்ல திவானே காஸ், அதாவது அரசவையா விருந்தினரவையா இருந்திருக்கு. இந்த கோட்டைக்குள்ள அமைஞ்சிருக்கிற அரண்மனை வளாகங்கள் தற்காலத்துல சிதிலமடைஞ்சு காட்சி அளிக்குது. ஆனா ஒரு காலகட்டத்துல இந்த ஜல் மெஹல், அதாவது நீர் மாளிகையின் சுவர்கள் மிக அழகான அலங்காரங்களால நிறைஞ்சிருந்தது. நீர்நிலைகளும் ஆழமற்ற கிணறுகளும் இந்த நிலத்தோற்றத்தின் ஒரு அங்கமா விளங்குது. இவை எல்லாமே அழகு வளமும் ஆடம்பரமான வாழ்க்கை முறையும் நிறைஞ்சிருந்த மாண்டுவின் தனித்துவத்திற்கு அழியா சான்றா விளங்குது. கயாசுதீன் கில்ஜியின் ஆட்சி காலம்தான் சமண சமயத்தின் பொற்காலம்னு அழைக்கப்படுது. இங்க ஆட்சி செய்யும் வல்லமை சுல்தான்கள் வசம்தான் இருந்தது. ஆனா முழு பொருளாதார கட்டுப்பாடும், அதாவது பண ஆற்றல், இங்க இருந்த சமணர்கள் இந்துக்கள் வசம் இருந்தது. அதனால அந்த காலகட்டத்தை சார்ந்த மாண்டுவின் பல கட்டிடங்களோ நினைவு சின்னங்களோ கொஞ்சம் தொலைவில் இருந்து பார்க்கும்போது ஆப்கானிய கட்டடக்கலை பாங்குல இருக்கிறதா தோணும்.
ஆனா உள்ள நுழைஞ்சோம்னா அங்க இந்துக்கள் அல்லது சமணர்களின் ஆலயங்கள் அமைஞ்சிருக்கலாம். அவங்க தெய்வங்களின் சிலைகளும் இருக்கலாம். இங்க காணப்படுற சிலைகளும் சிதறிக் கிடக்கும் அதன் உடைந்த பாகங்களும் இந்த இடத்தின் தூய்மை மற்றும் சமயம் சார்புடைய வளர்ச்சி எப்படிப்பட்டதுன்னு விளக்குது. கடந்த காலத்துல இந்த மாண்டு எந்த அளவுக்கு பொலிவோட மிளர்ந்திருக்கணும்னு கற்பனை செஞ்சு பார்க்க முடியுது. நீங்க ஒரு திசை காட்டிய இங்க இருக்கிற எந்த ஒரு நினைவு சின்னத்துக்கு பக்கத்துல எந்த ஒரு கட்டிடத்துக்கு அருகாமையில வச்சாலும் எல்லாம் வடக்கு தெற்காதான் அமைஞ்சிருக்கும். ஆனா ஒரு கட்டிடத்துக்கும் இன்னொன்னுக்கும் ஒரு முழுமையான கண்ணோட்ட இணைப்பு இருக்கு. ஆக இடையில இருக்கிற பள்ளமான பகுதிகள் மற்றும் தாழ்வான நிலங்கள் அதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு. எல்லா கட்டிடங்களுமே மேடான பகுதிகள்ல தான் இருக்கு. அதனால ஒரு கட்டடத்துல இருந்து இன்னொன்ன பார்க்கும்போது கண்ணுக்கு முன்னால ஒரு பச்சை பசேலுங்கிற இயற்கை சூழல்ல மற்றது தெளிவா காட்சியளிக்குது. பதினாறாம் நூற்றாண்டின் துவக்கத்துல பாஜ் பகதூர் மாளிகைக்கான கட்டமைப்ப நசருத்தீன் கில்ஜி மிக சிறப்பான முறையில தொடங்கி வச்சாரு. இந்த கட்டிடத்தின் திறந்தவெளி முற்றத்துல சதுரமான நீர் தொட்டிகள் இருக்கு. இதுல எல்லாம் முன்னொரு காலத்துல நீர் ஊற்றுகள் அலங்கரிச்சிருக்கணும். பாஜ் பகதூர் உல்லாச கேளிக்கைகள்ல மிக தீவிர ஆர்வம் கொண்டிருந்தவர், கலை ரசனையும் கொண்டவர். அவர் தன் அன்பிற்கினிய ரூபமதிய தன்னோட மாண்டுவுக்கு வர சம்மதிக்க வச்சாரு. இந்த ரூபமதி காட்சி கூடத்தின் கோபுரங்களை பாஜ் பகதூர் அரண்மனையின் மேல் தளத்திலிருந்தே பார்க்க முடியும். ரூப்மதி மண்டபம் ஆரம்பத்துல இருந்தே ஒரு கண்காணிப்பு கோபுரம். அந்த கோபுரத்துல காவல் வீரர்கள் நிப்பாங்க. தெற்குல இருந்து பகைவர்களின் சேனை வந்தா எச்சரிக்கிறதுக்காக தான் அப்படி ஒரு ஏற்பாடு செஞ்சாங்க. இங்கதான் பூலோக ரீதியான ஒரு பிரிவு ஏற்படுது. மால்வா மேட்டு நிலம் முடிஞ்சு நிவார் சமவெளி துவங்குது. அங்கிருந்து சுமார் 30-35 கிலோமீட்டர் தூரத்துக்கு சுலபமா கண்காணிக்க முடியும். பாதுகாப்பு ரீதியில மகத்தான இடமா இருந்ததாலதான் இந்த இடத்த ஒரு கண்காணிப்பு கோபுரமா பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. நாட்டுப்புற பாடல்கள்ல இது தொடர்பான காதல் ரீதியால் ஆன ஒரு விளக்கம் தரப்பட்டிருக்கு. அதன்படி பாஜ் பகதூர் இந்த விதான மண்டபத்தை எழுப்ப காரணம் ரூப்மதி பாய்ந்தோடும் நர்மதா ஆற்ற பார்த்து ரசிக்கிறதுக்காகத்தானா? ரேவான்னு உள்ளூர்ல அன்போடு அழைக்கப்பட்ட நர்மதா ரூபமதியின் மனதில் நீக்கமர நிறைஞ்சிருந்ததா? இங்க நிலத்தடியில மழை நீரை சேமிக்கிறதுக்கான நீர் தொட்டிகள் அமைக்கப்பட்டிருந்தது. இங்கிருந்து ஒரு நிலத்தடி சுரங்கப்பாதை கண்காணிப்பு கோபுரங்களை சென்றடையுது. பழங்கதைகளின்படி ரூபமதி தன் அன்றாட பொழுத இந்த ரேவா ஆற்றுல நீராடின பிறகுதான் துவக்குனாங்கன்னு நம்பப்படுது. ரூபமதி பாஜ் பகதூர் இருவருமே இசைப்பிரியர்கள். பாஜ் பகதூருக்கு பிடிச்ச ராகம் போப், ரூபமதிக்கு பிடிச்சது கல்யாண் காட்டி. இருவரும் இணைஞ்சு உருவாக்கின புது ராகம் ரூப் கல்யாண். பாஜ் பகதூருக்கும் ரூபமதிக்கும் இடையில இருந்த காதல் ஏராளமான ஓவியர்கள் மற்றும் நாட்டுப்புற கலைஞர்களின் கவனத்தை ஈர்த்திருக்கு. அநேக குறுஞ்சித்திரங்களின் வாயிலா அந்த காதல் ஜோடிகளுக்கு அழிவற்ற தன்மை அளிக்கப்பட்டிருக்கு. ராஜபுத்திர பிரதேசங்கள், கோட்டா, பூந்தி, கிஷன்கட், காங்க்ரா மற்றும் தக்கன பிரதேசத்திலையும் அது பிரபலமானது. ரூபமதி ஒரு இந்து, பாஜ் பகதூர் இஸ்லாமியர். ஆனாலும் நாட்டுப்புற பாடல்கள்ல எல்லாம் இந்து இஸ்லாமியருங்கிற பேதங்கள்லாம் இல்லை. அதனால தான் புதுமையான பல படைப்புகளை காட்டிலும் இந்த நாட்டுப்புற பாடல்கள்ல இணக்கம் அதிகம். இப்பவும் மலையில ஏறி போய் பலர் இந்த இடத்துல இருந்து தான் ரூபமதி நர்மதா ஆற்ற தரிசனம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவாங்கன்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கிறாங்க. நாட்டுப்புற பாடல்கள்ல இதுவும் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஒரு பக்கம் மசூதிகள், இன்னொரு பக்கம் ரூபமதியின் நர்மதா தரிசனம். ஆனா இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குங்கிறதையெல்லாம் விவாதத்துக்குரியது. இந்த மாண்டு கோட்டை மிக பிரம்மாண்டமான, அள்ள அள்ள குறையாத ஒரு கலை பொக்கிஷம்.
இவ்வளவு பிரம்மாண்டமான பரப்பளவுல சிதறி கிடக்கிற இத்தனை கலை வளங்களையும் சீரமைச்சு பராமரிக்கிறது மிகப்பெரிய சவால். சுற்றுலா பயணிகளுக்கு இடையில இந்த இடத்துக்கு அதிகரிச்சுக்கிட்டு வர்ற புகழும் இதன் சுற்றுச்சூழலை பாதிச்சிருக்கு. வளர்ச்சிங்கிற பேர்ல இங்க உருவாக்கப்படுற புதிய கட்டமைப்புகளும் இந்த பாரம்பரிய நினைவு சின்னத்தின் அடையாளங்களை அரிச்சுக்கிட்டு இருக்கு. மாபெரும் அபாயமா உருவெடுத்துக்கிட்டு இருக்கு. மாண்டு கண்கூடான ஒரு பாரம்பரிய சின்னம், அதுலயும் இந்த இடம் ரொம்ப சிக்கலான அமைப்பை கொண்டது. இப்ப நான் நின்னுக்கிட்டு இருக்கிற இந்த இடம் பாஜ் பகதூர் அரண்மனையின் மேல்தளம். என் பின்னாடி தெரிகிறது ரூபமதி விதான மண்டபம். இந்த 2 கட்டடத்துக்கும் இடையில நல்ல வளமான நிறைய விளைநிலங்கள். இப்போ ஒருவேளை அந்த விவசாய நிலத்தை யாராவது ஒரு தனியார் தொழில் முனைவோர் வசம் வித்துட்டாங்கன்னா, அவர் அந்த இடத்துல ஒரு ஹோட்டலை கட்டினா என்ன ஆகும்? இந்த 2 நினைவு சின்னங்களுக்கும் இடையில தெரியிற அத்தனை காட்சிகளுமே பார்வையில இருந்து மறைஞ்சிடும். அதனால இப்ப இங்க என்ன பிரச்சனைனா, இந்த பாரம்பரிய வளாகத்துக்கு உள்ள வரம்பு மீறல்கள் நடக்கிறதோட அந்த புற வரம்பு மீறல்கள் எல்லாத்தையும் கடந்து கண்ணோட்ட எல்லைகளும் மீறப்படுது. பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சிங்கிற 2 அம்சங்களுக்கு இடையில ஒரு சமநிலையை கையாள வேண்டியது அவசியமாகுது. அதை சட்டத்தால மட்டுமே சாதிக்க முடியாது. உணர்வு பூர்வமாகவும் தொலைநோக்கோடையும் மக்களும் சிந்திக்க வேண்டியது இன்றியமையாதது. ஒரு காலத்துல மிக மும்முரமா செயல்பட்ட இந்த பகுதிகள் இப்ப மௌனத்தோட தீவிர அமைதி காக்குது. தரியா கான் மற்றும் ததாஷாவுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட நினைவு சின்னங்கள், இன்னும் பிற சிதிலங்கள் மாண்டுவின் கட்டிடக்கலைக்கு இருந்த பெருமையை பறைசாற்றுது. இந்த சுற்றுச்சூழல் இன்றளவும் மனதை வசியப்படுத்துது. இந்த மண்ணிலேயே காதல் உணர்வு விதைக்கப்பட்ட மாதிரி தோணுது. இங்குள்ள வானிலையும் அற்புதமானது. புனிதமானதா கருதப்படுற இந்த காதல் தலம் மழைக்காலங்கள்ல இன்னும் ஒருபடி அதிக பொலிவோட காட்சியளிக்குது. நாலாபுறமும் பசுமை, அதுக்கெல்லாம் இடையில கோட்டைகள், அரண்மனைகள், மாளிகைகள், அப்புறம் அதோட மிஞ்சிருக்கும் பகுதியில சிதிலங்கள், இது எல்லாமே சரித்திரத்தின் ஒரு பெருமைக்குரிய கதையை எடுத்து சொல்லுது. இயற்கை அன்னை இந்த இடத்துல தன்னுடைய வளங்களை வாரி இறைச்சிருக்கா. மழைக்காலங்கள்ல இந்த மாண்டு கோட்டையை பார்க்கும்பொழுது இது திருமணத்துக்காக அலங்கரிச்சுட்டு காத்துட்டு இருக்கிற ஒரு மணப்பெண்ணா காட்சி அளிக்குது. அதன் பொலிவு பன்மடங்காகுது. பார்வையாளர்களை வரவேற்க அது தயாராகுதுன்னு நமக்கெல்லாம் தோணும். வறண்டு கிடக்கிற இந்த பூமிக்கு மழை புத்துணர்ச்சி அளிக்குது. புழுதி படிஞ்சிருக்கிற இந்த நினைவு சின்னங்களை மழை நீராட்டி சுத்தப்படுத்துது. பொழியும் மழை மாண்டு கோட்டையின் தோற்றத்திற்கு இப்படி ஒரு மிளர்வு அளிக்கிறது. ஒரு சில நிமிடங்களுக்கு மட்டுமே நீடிச்சாலும் அந்த அவகாசத்துல ஷாதியாபாத் அல்லது ஆனந்த நகரம்னு அழைக்கப்பட்ட மாண்டு கோட்டையின் கடந்த கால பெருமை நம் பார்வையின் முன்பு பளிச்சிடுது.